எத்தனை வரத்தை பெற்றார்கள். எப்பேற்பட்ட வரம் ஈசா, ஈசனை நேரிலே காட்சி தந்தா. ஈசா ஒரு முகம் படைத்த மனிதனாலோ, இரு முகம் படைத்த அக்னி தேவனாலோ, மூன்று முகம் படைத்த தத்துவத்தினாலோ, நான்கு முகம் படைத்த பிரம்ம தேவனாலோ, ஐந்து முகம் படைத்த உம்மாலோ எனக்கு அழிவு என்பதே நேரக்கூடாது என்று உரைத்தான். அப்பேற்பட்ட வரத்தை ஈசனை தந்தா. ஒரு பத்மனோ 33 தேவர்கள், 40 ரிஷிகள், கிண்ணறர், கிமிடர், சக்தி விக்கதர் அனைவரையுமே சாட்டிக் கொண்டு வேட்டியாடி வழி தாங்க முடியாத தேவ கூட்டங்கள் ஈசனை போய் நாடினார்கள். சூரபத்மனோ எங்களை அடியோ தண்டமாக அடிக்கிறான், போடாத சித்திரவதையெல்லாம் படுத்துகிறான். என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. உரைக்க ஈசனோ வரத்தை யோசித்து பார்த்தான். எப்பேற்பட்ட வரம், ஒரு முகப்படுத்த மனிதனாலோ, ஐந்து முகப்படுத்த உம்மாலோ எனக்கு அழிவு என்பது நேரக்கூடாது என்று வரத்தை நான் வாங்கினான். ஆகையா ஒரு உயிரை படைத்தான். தன் நெற்றி கண்ணில் இருந்து 1000 தீப்பொறிகள் எங்கே விழுந்தது? சரவண பொய்கையிலே தாமரை இதழிலே விழுந்தது. 6 இதழிலே 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக மாறி அதை யார் தெரியுமா வளர்த்தார்கள்? கார்த்திகை பெண்கள் வளர்ந்து வாலிபனாகி விட்டான். அப்ப சத்தியாகப்பட்டவள் மகளே என்று அழைக்க அந்த 6 உருவமும் ஓர் உருவமாகி 12 கரம் 6 சிரம் அந்த முருகன் எனது தாயார் சூரபத்மனை அழித்தான். அவனுக்கு பயந்து அந்த திருட்டு பையன், கம்மநாட்டி பையன், கோமநாட்டி பையன் அவனுக்கு பயந்து தாய் பணமரமாக இவனது அண்ணன் கீதை செய்யும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பகலிலே பாம்பாகும் இரவிலே மனிதனாகவும் வைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். யாருக்காக? முருகனுக்காக. அண்ணன் வெளிக்கிறீங்க அவர் மேல கால் சொல்லிதான் பள்ளிகளேடா பாருங்க அண்ணனே அண்ணனே பாட பாட எனக்கு ஒரே குஷியா இருக்குதுங்க. அப்ப குஷியா இருக்குதுங்க. அது மணில
வந்து பாத்தீங்களா சட்டை பாத்தீங்களா? சிரிப்புக்கு சிரிப்பு சிந்தனைக்கு சிந்தனை. ஆமாண்டா ஆமாண்டா எங்கன்னா பின்னாடி ஒரு குண்டு ஊசி சவுண்ட் கேக்குதா பாத்தியா? கேக்குதா பத்தியா போதுமான கூட்டம் நிறைவான போதுமான கூட்டம் நிறைவான ஆட்டம் ஆனா போன வாரம் ஒரு ஊரு விட்டு மணிகளை தேவையா பசங்களா அது ஊரா இது ஊரா யாரடா கேட்கிறாய் ஒரு ஊர் விட்டு போய் அம்மா நாங்க மேடு மலை ஆடிக்கிறோம் உனக்கு கொட்டாவுல ஆடிக்கிறோம் பக்கத்தையே விழாக்களை சரக்கு நிக்கிறா பழகிட்டு சரக்கு போட்டு வந்து உள்ளங்கிற பவுடர் வச்சு நந்தா சுந்தர் ஆகிட்டு போட்டாங்க காயில பார்த்தா அம்பகத்துல 3000 ஷார்டேஜ் ஆகுது இன்னடான்னு பார்த்தாக்கா இவங்க தான் இங்க சாராய்கள்ல பானை விட்டுங்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் அக்கா மாருங்க அண்ணன் மாருங்க கையில காய்ச்சி 5 பத்தா போட்டு இவங்களால குத்துப்புருக்கு எத்தனை மணிக்கு வாங்கிட்டு வராங்க 12:30 மணிக்கு வாங்கிட்டு வரானுங்க பருத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அது ஊரா இது ஊரா சொன்னாங்க இப்படிப்பட்ட ஊருக்கு வச்சா சம்பளத்தை 200 ரூபாய் விட்டு விட்டாங்கடா இல்ல 200 ரூபாய் சம்பளத்துல கம்பெனி விட்டு கொடுத்துருடா நீ என்ன கம்பெனிக்கு விட்டு கொடுக்குறன்ற இது யாரு கிராமம் எனக்கு சீதாபுரம் தான் பக்கத்துல இது யார் கிராமம் தாய் கிராமம் நீ எவ்வளவு கொடுப்பா டேய் அங்கடா போவாத அட ஏன் கேக்குற ஏற்கனவே இந்த ஊர்ல 3 டைம் என்னடா பரவாயில்லை சொல்லு இந்த தாய் கிராமம் இந்த ஊருக்காக இந்த சந்துக்காக இந்த காயில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறா பாரு 1500 ரூபாய் 1500 ரூபாய் சம்பளம் 1500 ரூபாய் சம்பளத்தை பாதியரா நீ அட ஏன் அதுக்கு மேல நானு 1500 ரூபாய் சம்பளத்தை 1500 இந்த தாய் கிராமம் புதுப்பாடிக்காக விட்டு போறேன் நான் சத்தியமா நான் விட்டு போறேன் அப்படியே ஒரு கதையா 1500 ரூபாய் நீ விட்டு கொடுக்குறியா ஆமாங்க டேய் ஐயா நடிகர்களுக்கு எச்சு டீ கூட வாங்கி தர மாட்டேன் நீ 1500 ரூபாய் சம்பளத்தை நீ விட்டு போற சத்தியமா நான் 1000 ரூபாய் சும்மா ஆயிட்டு போறேன் எச்சடி எப்படி ஆகி முடியும் குஷ்டி கூட கொடுக்க மாட்டாங்க அட குஷ்டி குடிக்கிறா எச்சடி அப்படியே எச்சடியா எந்த ஊருக்காக நீ தர இந்த புதுப்பாடிக்காக சத்தியமா நான் சும்மா ஆயிட்டு போறேன் நீ ரொம்ப சத்தியம் வரா மாதிரி நான் 1500 ரூபாய் விட்டு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் அம்பாலாம் பணவே வேண்டாம் ஆர்னு கட்டு சொல்றீ நீ அது 50 தரச்ச வைப்பா 50 சத்தியமா சத்தியமா வேண்டாம் சத்தியமா நான் சும்மா ஆயிட்டு போறேங்க ஆயிட்டு போறேன் நானும் சும்மா எல்லாம் தான் பாக்குறேன் இல்ல 2500 ரூபாய் லோன் காசு கட்டணும் தேவடா பையனை கேட்டா கொடுங்க இப்ப நான் உதவாக அப்ப வாங்குற தேவடா பையன் நீ ஓய்யா வாங்க நான் நிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா அது கீழே போடுங்க சொல்லு அந்த வார்த்தை சொல்லலாமா அண்ணா அழைத்த காரணம் சொல்லுவி கட்டி